சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். நம்ம தான் அங்க இயேசு கூட வாழ போறோம், இருக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியாயத்தீர்ப்பு நமக்கு இல்ல. நியாயத்தீர்ப்புன்னா நமக்கு நமக்கு நம்முடைய கிரியைக்கு தக்கதான பலனை தான் குடுப்பாரு ஆண்டவரு. நம்ம என்னென்ன காரியம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக பட்ட பாடுகள், பிரயாசங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ இயேசுக்காக வாழ்றது வாழ்க்கை உண்டு. ஆனா இயேசுக்காக அநேக காரியங்களை இழந்திருப்பாங்க. பொக்கிஷம் இருக்கும். அப்போ கிரீடங்கள் வித்தியாசம் இருக்கும். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த வித்தியாசத்தை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துவார். அதே போல் அப்போஸ்தலர்கள் இயேசுக்காக மரித்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்தானங்கள் கூட, அதிகமான ஸ்தானங்கள். இயேசுக்காக எந்த அளவுக்கு இழக்கிறோமோ, எந்த அளவுக்கு பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவார். ஆனால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு ஒன்று இருக்குது, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. ஆனால் ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு? கீழே கைவிடப்பட்டவங்களுக்கு அந்த தீர்ப்பு உண்டு. தொடர்ந்து நம்ம அந்த புஸ்தகத்தில் பார்ப்போம்.